வணக்கம். தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு ரமணி சுந்தரராஜனுடைய அன்பான வணக்கங்கள். இன்று நாம் திருவம்பாவை பாடல்களுக்கான அர்த்தங்களை பார்க்க போறோம். இந்த பாவை நோன்பு அப்படிங்கறத இந்த மார்கழி மாசத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நம்ம பார்க்கிறோம். தொன்று தொட்டு நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே திருப்பாவை, திருவம்பாவை இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. திருப்பாவை கண்ணனை நோக்கி ஆண்டாள் பாடியது. அதே போல மாணிக்கவாசக பெருமான் அற்புதமாக சிவனடியார்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக திருவம்பாவை பாடல்களை இயற்றியுள்ளார். இந்த திருவம்பாவை பாடல் திருவண்ணாமலையிலே இயற்றப்பட்டது. அங்கே நம்முடைய மாணிக்கவாசக பெருந்தகையார் அந்த திருவம்பாவை பாடல்களை உள்ள முருகி பாடி அந்த அண்ணாமலையாரையே பார்த்தார் அப்படிங்கிறது நம்மளுடைய சரித்திரம். ஒரு பெண்ணாக மாறி அந்த எம்பெருமானை ஒரு ஆணாக கொண்டு எப்படி ஒரு பெண் தன் கணவனை நோக்கி தவம் இருந்து அவனையே மனம் முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாளோ அதே போல இந்த பாவை நோன்பு இருந்து ஜீவராசிகளாகிய நாம் எல்லாரும் அந்த இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பாவை நோன்போட முக்கியமான நோக்கம். அதை ரொம்ப அழகாக நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் இந்த திருவம்பாவை பாடல்கள் வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்று நாம் முதல் திருவம்பாவை பாடலை பார்க்க இருக்கின்றோம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்பதுதான் இந்த பாட்டினுடைய வரிகள். இப்ப இந்த பாடலினுடைய அர்த்தத்துக்கு போறோம். இந்த முதல் வரியே பார்த்தோம்னா ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றார் சுவாமி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதி அந்தம் அறியாமல் இருக்கக்கூடிய அழகான ஜோதி வடிவம் தாங்கி திருவண்ணாமலையிலே சுவாமி காட்சி தரார். இந்த முதல் பாடல்லையே இந்த அடிமுடி தேடக்கூடிய அந்த காட்சியை இங்கே பதிவு செய்கின்றார் நம்முடைய மாணிக்கவாசகர். என்ன அது அப்படின்றத நம்ம சற்று சுருக்கமா பார்க்கலாம். பிரம்மா படைப்பு தொழிலை செய்து கர்வம் கொள்கின்றார். அதே போல மகாவிஷ்ணுவும் தானே இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தில் ஒரு மமதை கொள்கின்றார். அப்பொழுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விவாதம் வருகின்றது. அப்பொழுது நம்முடைய சிவபெருமான் அங்கே வந்து நின்று உங்களுடைய வாதத்தை தீர்ப்பதற்கு நான் ஒரு தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான வடிவம் தாங்கி நிற்கின்றார். என்னுடைய முடியை தேடி ஒருவரும் என்னுடைய திருவடியை தேடி ஒருவரும் சென்று அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறார். பிரம்மா முடியை தேடி அன்னப்பறவை போல ஒரு தோற்றம் கொண்டு பறந்து மேலே போறார். அதே போல திருமாலோ பன்றி அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா, ஏற்கனவே வராக அவதாரம் எடுத்திருக்கார். அத போல அந்த பன்றி அவதாரம் எடுத்துக்கொண்டு கீழே இந்த உலகத்தை பிளந்து கொண்டு சென்று எம்பெருமானுடைய திருவடியை கண்டுபிடிக்க போறார். போற வழியில பிரம்மாவுக்கு ஒரு தாழம்பூ கிடைக்கிறது. அந்த தாழம்பூ சிவனுடைய அந்த ஜடாமுடியிலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறது. அந்த தாழம்பூ கிட்ட பிரம்மா கேட்கிறார், நீ எங்கேருந்து வர அப்படின்னா, நான் சிவபெருமானுடைய திருமுடியிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோன்னு, நீ எனக்காக ஒன்று செய்யணும். ஏன்னா இன்னும் நான் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரியல. நீ சிவபெருமான் கிட்ட வந்து நான் அவருடைய முடியை பார்த்ததா சொல்லிடணும் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. அதே நேரத்துல நம்ம விஷ்ணுவோ தேடி பார்த்து விட்டு அவருடைய திருவடியை காண முடியவில்லை என்பதை சொல்வதற்காக சிவனிடம் வருகின்றார். இப்ப சிவபெருமான் கிட்ட ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க. திருமால் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்றார். என்னால உங்களுடைய திருவடியை பார்க்கவே முடியல அப்படின்னு. ஆனா பிரம்மாவோ, இதோ நான் உங்களுடைய திருமுடியை பார்த்துட்டேன், அதற்கு சாட்சியாக இதோ இந்த தாழம்பூ இருக்கிறது அப்படின்னு சொல்றார். சிவபெருமான் வெகுண்டு போறார்.
உடனே அவங்க 2 பேர்கிட்டயும் என்ன சொல்றாருன்னா, பிரம்மாவுக்கு இந்த உலகத்திலே கோவிலே கிடையாமல் போகட்டும், அதே போல இந்த தாழம்பூவை இனிமேல் நான் தலையில வைக்கவே மாட்டேன் அப்படின்னு 2 பேருக்கும் சாபம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது வரலாறு. இதைத்தான் ரொம்ப அழகா நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்கின்றார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ. இந்த அற்புதமான சரித்திரத்தை கேட்டுமா நீ இன்னும் தூங்கின்னு இருக்க? வன் செவியோ நின் செவிதான், உன்னுடைய காது என்ன கேட்காம போயிடுச்சா? ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு, சீக்கிரம் வா அப்படின்றார். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே. அந்த பெருமாள் வீதியிலே பவனி வருகின்றார். இந்த காட்சி எப்படி இருக்கு? அந்த சிவபெருமான் அந்த வீதியிலே வரும்போது அவருடைய அழகை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் எப்படியெல்லாம் தவம் இருக்காங்க. அந்த வீதியிலே இருக்கும் பொழுது அதை பார்த்து, அவரை பார்த்து அழக்கூடியவர்கள் விம்மி விம்மி அழறாங்க, கதறி கதறி அழகின்றார்களாம். இதைத்தான் அருணகிரிநாத பெருமான் கூட ரொம்ப அழகா சொல்றார். ஒரு எப்படி பார்க்கணும் சுவாமியை, நம்ம எப்படி கூப்பிடணும் எல்லாரையும் பாருங்களேன். வாருமே நீங்கள் வாருமே, வாருமே பெருத்த பாருளீர், வாருமே நீங்கள் வாருமே, வாருமே பெருத்த பாருளீர், மயிலையும் அவன் கடைக்கண் இயலையும் அவன் திருக்கை அயிலையும் இணைந்திருக்க வாருமே நீங்கள் வாருமே. இவர் முருகப்பெருமானை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, மயில பார்க்கணும், அவருடைய வேலை பார்க்கணும், அவருடைய கண் அழக பார்க்கணும்னு சொல்லு. அதே மாதிரி இங்க சிவபெருமான் ஊர்வலம் வரும்போது அவருடைய கண் அழகையும் அவருடைய கருணைக்காக காத்திருக்கக்கூடிய நம்மீது அவருடைய அற்புதமான பார்வை பட வேண்டும் என்றும், அவருடைய அழகான அந்த சுந்தர வடிவான கோலத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்று தவம் இருந்து அத்தனை பேரும் காத்திருக்கின்றார்கள். வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு அற்புதமா அந்த திருவம்பாவை பாடலை நம்முடைய மாணிக்க வாசக பெருமார் முடிக்கின்றார். அதனால ஒரு ஆச்சரியம், இறைவனை பார்க்காமல் இவள் எப்படி இப்படி துயின்று கொண்டிருக்கின்றாள், அந்த தூக்கத்தினுடைய பரிசு இவ்வளவுதானா, இதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்று நம்மிடம் அவர் கேட்பது போல அமைந்திருக்கிறது இந்த பாடல். மீண்டும் அடுத்த திருவம்பாவையுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.